யுஎஸ்ஏ இந்த போர் வந்து பயங்கரமா போய்கிட்டு இருக்கு. இப்போ யுஎஸ்ஏ வந்து ஈரானை கற்காலத்திற்கு மாற்றிவிடும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதை பார்க்கும்போது வந்து போரினுடைய ஒரு உச்சக்கட்ட நிலையை வந்து அடைஞ்சிருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். இதனால விளைவுகள் எப்படி இருக்கும் சார்? கண்டிப்பாக பெரிய பிரச்சனை ஆகப்போகுது. இந்த 16ஆம் தேதிக்குள்ளே இந்த போர் நிறுத்தலைன்னா, இன்னும் 2 வாரத்துக்குள்ளே இந்த போர் நிறுத்தலைன்னா பெரிய ப்ராப்ளங்கள் கிரியேட் ஆகுது. இந்த பெரிய ப்ராப்ளங்கள் பெரிய பிரச்சனைக்கு எத்தனை விட போகுது. இந்த பிரச்சனைனால ஈராக் வந்து பெரிய பிரச்சனை ஆகுது. அவங்களோட எண்ணெய் வளங்கள் சில இடங்கள் நிறைய இடங்களை டேமேஜ் பண்ணுறது வழி பண்ணாலும் அமெரிக்காவுக்கே பெரிய பிரச்சனை இருக்குது. அமெரிக்காவோட ப்ராப்ளங்கள் என்ன ஆக போகுதுன்னா, அவங்க டாலர் வேல்யூ ஏறும், ஆனால் அங்கே எக்கனாமிக் வந்துடும். சில கம்பெனிகள் சில பேங்க் மூடப்படும், அதுக்கான பிரச்சனைகள் ஏற்பட்டுரும். எக்கனாமிக்னால சஃபர் ஆவாங்க, அங்கேயே உணவு கிடைக்காத ஒரு பிரச்சனைகள் ஏற்பட்டுரும். ஒரு பெரிய சஃபர் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு அமெரிக்காவுக்கு உண்டு. அது மூலிமா இந்த எக்கனாமிக் ப்ராப்ளத்துலேருந்து அவங்க வெளியே வர்றதுக்கு 1 or 2 years ஆகிடும். ஸோ அவங்களோட இது வந்து அது இல்லாமல் இந்த போரில் அவங்க வெல்ற மாதிரியே கடையில். ஸோ அவங்க வெல்றதுக்கான வாய்ப்போ அவங்க வெல்றதுக்கான வழியோ இல்லை. அவங்க அது குறைவான நிலையில் தான் அமைக்கப்பட்டிருக்கு. ஸோ அவங்களோட வேல்யூ வந்து குறைய போகுது. அவங்களோட வேல்யூ வந்து அமெரிக்காவோட வேல்யூ குறைய போகுது. இது ஒரு பக்கம் இருக்குது. அமெரிக்கா இந்த பிரச்சனை பண்ணுறதுனால உலக நாடுகள் பாதி நாடுகள் சஃபர் ஆகும். ஒரு 2-3 நாட்டில் லாக்டவுன் வரலாம். படிப்படியாக லாக்டவுன் போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. இந்த 16 நாளைக்கு அப்புறம் சண்டை நீடிச்சுன்னா இந்த ஜூன் மாதத்துக்கு அப்புறமா தான் இதோட எஃபெக்ட் தெரியும். இந்த ஜூன் மாதத்துக்கு அப்புறமா அமெரிக்காவோட எஃபெக்ட் தெரியும். அமெரிக்காவில் ப்ராப்ளங்கள் நடக்கும். அந்த கண்ட்ரியோட பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இவங்க இந்த இடத்தோட எல்லாம் செஞ்சு வழி பண்ணி ரெடியாகி ஓரளவுக்கு வந்துடுவாங்க ஈரான். ஆனால் இவங்களுக்கு ப்ராப்ளங்கள் ரைஸ் ஆகுதை நம்ம பார்க்க போகிறோம். உலக நாடுகளோட மத்தியில் அமெரிக்காவோட திறன் வழி எல்லாமே குறைஞ்சிரும். அந்த மாதிரி ஒரு நிலைமைகள் ஏற்படுறத இந்த உலகத்தில் எல்லாரும் பார்ப்பாங்க அப்படின்றத சொல்கிறாங்க.